இவர் பல கலைகளில் தேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தான் இவரை வந்து தேரையர் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. மலம் சிறுநீரை அடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு நீங்களே பேஸ் போடுறீங்கன்னு அர்த்தம். மஸ்காரா இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் போட்டு நம்மளோட கண்களை நாமளே அழகுபடுத்திக்கிறோம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் கூட இருந்தால் நமக்கு பிணி அப்படிங்கிறதே அண்டாது அப்படின்னா பசுவுடன் கூடிய கன்று, ப்ரெஸ் ரிலீஃப் இந்த மாதிரி 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேரையர் அப்படிங்கிற ஒரு சித்தர் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நோயே வராமல் தடுத்துக்கக்கூடிய பல பரம ரகசியங்கள் பற்றி அந்த காலத்திலேயே இவர் சொல்லியிருக்காரு. அதாவது இவர் யார் அப்படின்னா, இவரை பற்றின முழுமையான தகவல்கள் யாருக்குமே கிடைக்கல. ஆனாலும் ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 20 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் ரொம்ப புலமை வாய்ந்த ஒரு சித்தர் இந்த தேரையர். இவர் பல கலைகளில் தேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தான் இவரை வந்து தேரையர் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு மூலிகைகளை பற்றியோ அல்லது ஒரு நோய்களை பற்றியோ அதுக்கு ஒரு தீர்வு சொல்றாரு அப்படின்னா அது ரொம்ப அழுத்தமா ஆழமா ரொம்ப உண்மையானதாவே தான் இருக்கும். இவர் சொன்ன மூலிகைகள் பற்றிய உண்மைகள் கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து தர்ம சௌமியரோட சீடரா இருந்திருக்காரு. இந்த தேரையரோட மாணவரா யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து தர்ம சௌமியரோட சீடர் இல்லைங்களா? இவருக்கு வந்து அகத்தியர் வந்து ஆசிரியரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியா தேரையருக்கு யார் மாணவரா இருந்திருக்காங்க அப்படின்னா யோகி தான் மாணவரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி இவர் பல கலைகள்லையும் சரி, தமிழ் புலமையிலையும் சரி, மூலிகைகள் பற்றி, அதாவது நோய்கள் எந்த அளவுக்கு நம்மள நெருங்காம இருக்கணுங்கிறத பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காரு. அந்த தகவல்கள்ல ஒரு சில தகவல்கள் பத்தி இப்ப நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் தேரையரோட நோய் அணுகாவிதி பத்தி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்க காலகட்டத்தில் நோய்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமா ஒவ்வொரு விதமா இப்படிதான் பேர் வைக்கிறாங்கன்னே தெரியல இல்லைங்களா? விதவிதமான பேர்கள்ல எக்கச்சக்கமான நோய்கள் ஏற்பட்டு இருக்கு இல்லைங்களா? சோ தேரையர் சொன்ன மாதிரி இந்த நோய் அணுகாவிதியை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம், அவர் அந்த நோய் அணுகாவிதியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாமே வந்து நிறைய பேரு சரியான உணவு இல்லாம இறந்திருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன நடக்குது, ஏன் இவ்வளவு நோய்கள் இருக்கு, ஏன் இவ்வளவு இறப்பு விகிதம் அதிகரிக்குது அப்படின்னா, அளவுக்கு அதிகமான உணவு சாப்பிடுறதுனால இறக்குறாங்க. நார்மலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம், ஆனா கண்டதை தின்றால் குண்டன் தான் ஆகலாம். அப்புறம் இந்த மாதிரி நாம நாக்கு ருசிக்காக சாப்பிட்டோம் அப்படின்னா அப்புறம் உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதானங்க செய்யும். அதுக்குதான் தேரையர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இருவேளை உணவு மட்டுமே எடுத்துக்கணும், இருவேளை மலம் கழிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், 6 வேளை சிறுநீர் கழிப்பதுங்கிறதும் ரொம்பவே முக்கியம். மலம் சிறுநீரை அடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு நீங்களே பேஸ் போடுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம வந்து மேக்சிமம் 2 வேளை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரேர் தான் இல்லைங்களா? 3 வேளை 4 வேளை கூட சாப்பிட்றோம் இல்லையா? அதனாலதான் சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓர் வேளை உண்பவன் யோகி, ஈர்வேளை உண்பவன் போகி, மூவேளை உண்பவன் ரோகி, 4 வேளை உண்பவன் துரோகி அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சோ அளவுக்கு அதிகமான உணவுகளை எடுத்துக்கிறதுமே கூட ஆபத்தான ஒரு செயல் தான். சோ நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை காலை மாலை மட்டும்தான் சாப்பிடணும்னு சித்தர் சொல்றாரு. அப்புறம் காலை உணவு எடுத்துக்கிட்டு நம்ம மேக்சிமம் சித்தர் சொல்றது என்ன அப்படின்னா, காலை வெயில் எடுத்துக்க வேண்டாம், மாலை வெயில் தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்றோம் இல்லையா? கிழங்கு வகைகளை வந்து ரொம்பவே குறைச்சிக்கோங்க, கருணை கிழங்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் இப்போ நமக்கு கேட்கும்போது வந்து இதனை இப்படி சொல்றாங்க, அது என்ன அப்படி சொல்றாங்கன்னு ஒரு ஆப்போஸா இருக்கும். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருந்த இந்த உணவு முறைகள் எதுவும் கிடையாது. அப்ப நல்ல இயற்கையான
தானியங்கள், இயற்கையான உணவு பழக்க வழக்கங்கள் தான் இருந்தது இல்லைங்களா? ஆனா நம்ம இப்ப அந்த பழக்க வழக்கங்கள், உணவு, வாழ்க்கை முறை எல்லாமே மாத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எண்ணற்ற நோய்கள் உடல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கண்டிப்பா 2 வேளை மட்டும் சாப்பிட்றதுமே நல்லதுதான். மாலை வெயில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னுமே சித்தர் தேரையர் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்காரு. அது அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னுமே உணவுகள் பற்றியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நல்ல சுத்தமான பசுந்தயிர் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் நீர் சுருக்கி, நீர்மோர் பெருக்கி, நெய் உருக்கி உண்பவன் பிணி ஓடும். அதாவது பச்சை தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய மோர், டெய்லியுமே நெய் எடுத்துக்கிறது, நல்ல பசுந்தயிர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த நோய்களும் நம்ம கிட்ட நெருங்காது அப்படின்னு சொல்றாரு. பழைய உணவுகளை கட்டாயமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம தான் இப்ப ஃப்ரிட்ஜில் வச்சு தான் மேக்சிமம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? எந்த அளவுக்கு நவீன சாதனங்கள் வந்ததோ அதுல இருந்தே நமக்கு நோய்களும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகல் தூக்கம் கூடாது, நைட்டு மரத்தடியில தூங்குறதுங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வலது கை வச்சு தூங்கக்கூடாது, இடது கையை வச்சுதான் மோஸ்ட்லி நம்ம தூங்கணும். அதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான உறக்கத்திற்கு அழகு. இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளை தேரையர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அந்த காலத்துல நிறைய பெரியவங்க ஃபாலோ பண்ணனாலதான் எந்த ஒரு நோயும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா அவங்களால வாழ முடிஞ்சது. இதுல ஒரு சில உணவுகள், ஒரு சில வழிமுறைகளை நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியமா வாழ முடியும். அப்புறமா தினம் நம்ம என்ன செய்யணும், வாரம் என்ன செய்யணும், மாதம் என்ன செய்யணும் அப்படிங்கிற சில தகவல்களும் இருக்கு. தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மலம், சிறுநீர் அடக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். இந்த மாதிரி சில வழிமுறைகளை தினம் ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாரம் ஷெட்யூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 நாளைக்கு ஒரு முறை நம்மளோட கண்ணுக்கு இப்பதான் நிறைய மஸ்காரா, இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் போட்டு நம்மளோட கண்களை நாமளே அழகுபடுத்திக்கிறோம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரிசாலை மை 3 நாளைக்கு ஒரு டைம் கரிசாலை மை கண்ணுக்கு விட்டுக்குவாங்க. அதே மாதிரி 4 நாளைக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு உடம்பு ஃபுல்லாவே நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு உடல் வெப்பத்தை குறைச்சிக்கிட்டு, அதாவது வெப்பம் குறைவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப, அதே நேரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ஒரே ஸ்டேபிளா இருக்கணும். அதுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி 4 நாளைக்கு ஒரு டைம் வெந்நீர்ல குளிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 நாளைக்கு ஒரு டைம் நம்மளோட மூக்குல நாசிலுக்கு சுக்கு தைலம் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நாசில் சம்பந்தமான எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. இதுதான் நம்ம தினம், வாரம் கடைபிடிக்க வேண்டிய விஷயமா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். நார்மலாவே 4 மாசத்துக்கு ஒரு டைம் சித்தியார் எண்ணெய் இந்த மாதிரி மூலிகைகள் பயன்படுத்தி பேதி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரியே 6 மாசத்துக்கு ஒரு டைம் மறுகாரை குடிநீர் எடுத்துக்கிறதுமே கூட நம்மளோட பித்தம், அதாவது வாந்தி மூலமா நம்ம அந்த பித்தத்தை எல்லாம் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுமே கூட ஒரு நல்ல தீர்வா அமைஞ்சிருக்கு. நீங்க மேக்சிமம் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு கூட 4 மாசத்துக்கு ஒன்ஸ் பேதி எடுத்துக்கிறதும் 6 மாசத்துக்கு ஒன் டைம் அந்த வாந்தி எடுத்து பித்தம் எல்லாம் வெளியில வர வைக்கிறதுமே கூட பிணி அண்டாம, அதாவது நோய் நெருங்காம இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் வழிமுறை அப்படின்னு அந்த காலத்திலேயே தேரையர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம முத்ரா பார்க்க போறோம். என்ன முத்ரா பார்க்க போறோம் அப்படின்னா, ஷேப்ன முத்ரா, அதுதான் நம்ம பார்க்க போறோம். டெய்லி இந்த முத்ரையை 15 to 20 நிமிஷம் எடுத்துக்கிறதுனால நேர்மறை எண்ணங்கள் நமக்கு அதிகமா இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் விலகும், மனக்கவலை, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுகளுமே இல்லாம ரொம்ப அழகான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த முத்ராவை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 விரல்களையும் கோர்த்துக்கிட்டு நம்மளோட ஆள்காட்டி விரலோட நுனியை டச் பண்ணிட்டு கட்டை விரல் 2மே பெருக்கல் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மோட சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரலை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு 2 ஆள்காட்டி விரலையும் டச் பண்ணிட்டு நம்மளோட கட்டை விரல் பெருக்கல் குறி மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போஸ்டர்ல நம்மோட நெஞ்சுக்கு நேரா இந்த பொசிஷன்ல வச்சுக்கிட்டு 15 to 20 நிமிஷம் நல்ல டீப் பிரீத்ல இருந்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் விலகி மனக்கவலை, ஸ்ட்ரெஸ், குழப்பம் இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். ஷேப்ன முத்ரா மெயினா தேரையர் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் கூட இருந்தா நமக்கு பிணி அப்படிங்கிறதே அண்டாது அப்படின்னா, பசுவுடன் கூடிய கன்று, தெய்வங்கள், முன்னோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இவங்க எல்லாமே நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நோய் அப்படிங்கிறதே நம்மளை நெருங்காம நம்ம ரொம்ப வளமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் சித்தர்களோட கருத்து. அது மட்டும் இல்லாம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? ஸோ நம்மளோட உடலையும் மனதையும் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட ஃபேஸ்ல தெரியும். அளவான உணவுகளை எடுத்துக்கிட்டு அவர் எதையுமே அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல, எதையுமே அளவுக்கு அதிகமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லல. அளவான உணவுகளை
எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா அனுபவிச்சு ரொம்ப ஆரோக்கியமா வாழுங்க அப்படிங்கிறது தான் சித்தர்களோட வாக்கு. ஸோ இந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 100 வயது வரை ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிற கருத்துல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஸோ ஃபாலோ பண்ணி மாற்றத்தை உணரலாம். இப்போ வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் மணிக்கட்டுக்கு கீழே இந்த மாதிரி 3 விரல்களை வச்சுக்கோங்க. 4ஆவதா சுண்டு விரல் வச்சுக்கோங்க. இந்த சுண்டு விரல் எந்த இடத்துல கீழே படுதோ அதுதான் நமக்கு பாயிண்ட். ஸோ சுண்டு விரல் படக்கூடிய இந்த பகுதியில் நம்மளோட கட்டை விரலால பிரஸ் ரிலீஃப், பிரஸ் ரிலீஃப், பிரஸ் ரிலீஃப், இந்த மாதிரி 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவுகளுமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக ரிலீஃபாக வாழ முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், மேக்ஸிமம் நார்மலான ஹெல்த் டிப்பு அதுக்கான சொல்யூஷன்ஸ் மட்டுமே சொல்லிட்டு இருக்காம, அந்த காலத்தில் சித்தர்கள், தேரையர் சித்தர் மெயினாக எந்த மாதிரியான வழிமுறைகள், நம்மளோட வாழ்க்கையோட ரகசியங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காருங்கிற இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எந்த மாதிரியான நம்ம உணவுகள்லாம் இப்படி எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழலாங்கிற இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நீங்கள் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அற்புதமான ஹெல்த் டிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். ஹெல்த் டிப்ஸ், சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.